2 கை 2 கால் இல்லாட்டினாலும் இந்த காளி பொழைச்சிக்குமா சார், இந்த காளி கெட்ட பய சார். இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களின் நினைவேந்தல் இருக்கும். அந்த மைக்கு சரி பண்ணுறதுக்கு வேறு யாராவது ஆள்ற கையெல்லாம் பார்த்து. இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களின் நினைவேந்தலுக்கும் மதயானை கூட்டம் படத்தின் திரைக்கதை நூல் வெளியீட்டு விழாவிற்கும் வந்திருக்கும் உங்கள் எல்லாரையும் வரவேற்று இந்த நிகழ்வில் பங்கேற்கும் இந்த படத்தோடு தொடர்பில்லாத 2 நபர்களில் ஒருவன் நான். நீங்கள் எல்லோரும் விக்ரம் பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த படம் பார்த்தது வந்து அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தானே. இன்னொருத்தர் அமீராக இருப்பார் நினைக்கிறேன், விக்ரமை அறியாதவர். ஆனால் ஒரு இயக்குனரை ஸ்தூலமாக அறிய வேண்டியதில்லை. ஒரு இயக்குனர் என்பது அவருடைய படம் தான். அந்த படம் மூலமாகத்தான் அறிகிறோம். மதயான கூட்டத்தை ரசித்த 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேரில் யாருக்கும் விக்ரம் சுகுமாரன் தெரியாது. ஆனால் அந்த படத்தை எடுத்தவர் என்ற முறையில் அவர் மேல் மிகப்பெரிய மரியாதையோடு இருந்திருப்பார்கள். அப்படி ஒரு மரியாதையோடு தான் நானும் அந்த ரசிகர்களில் ஒருவனா இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னோன்னா அவசியம் வந்தாருன்னு நான் சொன்னேன். எனக்கு அந்த படம் பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாக அதனுடைய டீட்டெயிலிங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதில் வந்து கதிரை எவ்வளோ பிடிச்சிருந்துச்சோ அந்த அளவுக்கு கலையரசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் கலையரசன்னு கவனித்தது வந்து நான் அந்த படத்தில் தான் கவனித்தேன். அதற்கு முன்னாடி அவர் இத்தனை படம் பண்ணியிருக்கதா எனக்கு நீ சொல்லித்தான் தெரியும் எனக்கு. அதை போல் வந்து வேலராமமூர்த்தி அவர்களை வந்து அவருடைய நூலின் வழியாக, அவருடைய நண்பர் சௌபா வழியாக ரொம்ப அணுக்கமாக பக்கத்தில் பார்த்தவன் நான் பார்த்த அந்த வேலராமமூர்த்தி அப்படியே திரையில் பார்க்கும் பொழுது அந்த வேலராமமூர்த்தியை மிஞ்சி ஒரு சிவனம்மா வந்து நிற்கும் பொழுது எனக்கு சிவனம்மா படம் முடித்து வெளியே வர வரைக்கும் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு 10 வருஷம் ஞாபகத்தில் இருக்காங்க, நேற்று வரைக்கும் ஞாபகத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ நான் படம் பண்ணிட்டேன், நான் இன்னமும் சிவனம்மா தான் அப்படின்னாங்க. எங்களுக்கு ராதிகாவே இன்னும் பாஞ்சாலி தான், ஸ்ரீதேவியே இன்னும் மயில் தான், ரஜினிகாந்தே பரட்டை தான். அப்படியும் நீங்கள் சிவனம்மா தான் கிடைச்ச வரைக்கும். ஒரு கதாபாத்திரம் ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து கதாபாத்திரங்கள் வெளியே வந்து விடுகிறார்கள், ரசிகர்கள் வெளியே வருவதே இல்லை. திரும்ப திரும்ப அதைத்தான் பார்க்க விரும்புகிறான். நீங்கள் ரஜினிகாந்த் எத்தனை ஹீரோவன் நடித்தாலும் மறுபடியும் என்னைக்கு இதே எப்படி இருக்குது கேட்குறாரோ அன்னைக்கு தான் அவர் நமக்கு பிடிச்சாள். என்றைக்கு மறுபடியும் ஒரு வில்லனாக இருக்காரோ அன்றைக்கி தான் அவர் நமக்கு பிடிச்சாள். ஏன்னா அவர் அப்படித்தான் எனக்கு பதிஞ்சிருக்கார், அப்படித்தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்படி ஒரு திரைப்படத்தை கிட்டத்தட்ட 10-12 ஆண்டு காலம் கழித்து இப்படி கொண்டாடுவது என்பது மகிழ்ச்சிக்குரியதா அப்படின்னா இல்லை. ஒரு திரைப்படத்தை அதன் இயக்குனரை இன்றைக்கி கொண்டாடுறோம். அவருக்கு ஒரு இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா அவருடைய ஆத்மா பெரிய திருப்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்வது. திருப்தி அடைந்திருப்பது நம்முடைய ஆத்மாவை தவிர விக்ரம் சுகுமாரன் ஆத்மாவாக இருக்கவே முடியாது. அது இருக்க முடியும். அந்த ஆத்மா என்ன சொல்லணும்னா, அயோக்கிய பயிலா இன்றைக்கி கூடுறீங்களா எல்லாருக்கும் இல்லையா? அப்போ என்ன செய்வது அப்படின்னா, நடிகர்கள் எல்லோரும், தயாரிப்பாளர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக இயக்குநர்களை வைத்து அடுத்தடுத்து படங்கள் செய்வது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நினச்சி பாருங்கள், பேசுகிற 10 நிமிஷத்துக்குள்ளே கோயம்புத்தூர் ஸ்லாங் எட்டி பார்க்குற கதிரையும், நான் வந்து மீஞ்சூர் அம்மாவுக்கு பிறந்தவன்னு சொல்கிற கலையரசனையும் கொண்டு போய் மதியான கூட்டத்தில் ஒருத்தரை ஆக்கிட முடியும் ஒரு இயக்குனராலேனா, அந்த இயக்குனரை ஒவ்வொரு படத்துலையும் அயோக்கிய பயில தீக்குளிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இயக்குனர் ஒவ்வொரு படத்துக்கு தீக்குளிக்கணும், ஒவ்வொரு படத்துக்கும் நிரூபிக்கணும். ஆனால் நடிகை நிரூபிக்க வேண்டாம். நடிகன் 10 தோல்வி படம் எடுத்துகிட்டு வரலாம், அது மறுபடியும் என்ன சொல்லுவான்னா, இயக்குனருக்கு நான் வாய்ப்பளிச்சேம்மா. இயக்குனர் வெற்றி பெற்றுட்டாருன்னா காலம் உள்ளளவு மறக்க மாட்டேம்மா. எப்போ வரைக்கும்? மறுபடியும் அடுத்த படத்தில் தீக்குளிக்கிற வரைக்கும். நீங்கள் அடுத்த படத்துலையும் தீக்குளித்து நிரூபிக்கணும். ஆனால் ஒரு பொழுதும் நான் இல்லாத பொழுது நீ என்ன செஞ்ச அப்படின்னு ராமன்களை பார்த்து தீக்குளிக்க சொல்கிற வாய்ப்பு சீதைகளுக்கு வாய்ப்பதே இல்லை இல்லையா? எப்படி ஒரு இயக்குனர் படத்துக்கு படம் நிரூபிப்பான்? ஏன் இன்றைக்கி ஏவிஎம் போல் நிறுவனத்தையும் தேவர் நிமிஷம் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அது ஒரு படம் ஓடும் ஓடாது, அது பரவாயில்ல, அந்த டேரக்டர் கூப்பிடுவோம்ப்பா, சொன்னபடி எடுத்தாருப்பா, வச்சு கொண்டு நடத்துவோம்ப்பான்னு. அப்போ இந்த படத்தை இதை போன்ற இயக்குநர்களை தொடர்ந்து நிறைய பண்ணும். நான் பேசுகிறதுக்கு இருக்கும், கதிர் பேசிக்கிட்டு இருக்கும், அது அமீன் சார் என்கிட்ட சொன்னார், நீங்கள் கதிரை வச்சு ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னாரு. யார்? நானா அப்படின்னு. யாரை வச்சு அப்படின்னு? கதிரை வச்சு அப்படின்னாரு. சொல்லிட்டேன், சிரிச்சிட்டு சும்மா இருந்தேன். எனக்கு அமீட்டை ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அடுத்து நான் என்ன சொல்ல போகிறோம் அதை அவரே சொல்லிடுவார்.
அடுத்து அவர் சொன்னார் குனிஞ்சிட்டு, ஏன் இதை நீ பண்ணலாமேன்னு கேட்குறீங்களா அப்படின்னாரு. நானும் அமீரும் சேர்ந்து கதிட்டு சொல்வது என்ன அப்படின்னா, இவ்வளவு இளமையாக இருக்கீங்க, இவ்வளோ எங்கே இருக்கீங்க, இவ்வளோ துடிப்போடு இருக்கீங்க, தயவு செஞ்சு வருஷத்துக்கு 5 படம் பண்ணுங்க, என்ன கேடு உங்களுக்குலாம்? என்ன நீங்கள் கரெக்டான கதையை கண்டுபிடிச்சிருவீங்களா? டேரக்டரை கண்டுபிடிக்க முடியாது கரெக்டான கதையை. மம்முட்டி சொல்கிறாரு 75 வயசில் நல்ல படங்கிறது அமையுதுங்க, எல்லாருமே நினைக்கிறோம், எனக்கும் தெரியாது. எனக்கு படம் ஓடினதுக்கப்புறம் எனக்கு தெரியும் படம் ஓடுனுச்சுன்னு. அடடா அப்படியான்னு எல்லாருமே நல்ல படம் நினைக்கிறேன். அதனால விறுவிறு நடிக்க வேண்டியதானே இல்லையா? இதில் 10வதுக்கு அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் அறிக்கைவர் எனக்கு என்னன்னு தெரில, ஓடிடிலாம் போய் நடிக்காதீங்கன்னு நடிகரில் போகிறான். அதாவது சினிமாவில் நடித்தா ஓடியில் நடிக்காதீங்க, சினிமாவில் இயக்குனா ஓடிடியில் போய் படம் இயக்காது. ஐயா என்ன நடக்குது உலகத்துலன்னு புரியாமல் இவன் வேற குறுக்க நடக்கிறான்டான்னு குனிய வச்சு முதுகில் அடிக்கிறவங்களெல்லாம் எப்பவுமே கால மெதுவும் அதுக்கு பொருந்தாத ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் அந்த கவுன்சில். நடிகர்களை இன்ஸ்டாகிராமில் பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் நீங்கள் வந்து ஓடிடியில் நடிக்காதீங்க, அங்கே நடிக்க, எங்கேயாவது ஒருத்தர் நல்லா நடித்தா கூப்பிடுவாங்க இல்லையா? இங்கே நல்லா நடித்தா அங்கே கூப்பிடுவாங்க, 10 இடத்துல கூப்பிடுவாங்க நல்லா சமைக்கிறோன்னு இல்லையா? அப்போ இது என்ன இப்படி தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இன்னமும். அதாவது டெலிவிஷனில் வந்து ப்ரோக்ராம் பண்ணாதீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்வலம் போனாங்க இப்போ மவுண்ட் ரோடில். கமல்ஹாசன் மட்டும் கதவை சாத்திட்டு வரமாட்டேன்ட்டார். கமல்ஹாசனை வந்து கலை துரோகின்ட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற ஒரு சாதாரண படத்தை 300 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த வேலையை 15 வருஷம் ஒன்றே சொன்னார் கமல்ஹாசன். தயவு செஞ்சு நடந்து போகிற தூரத்தில் இருக்க தேட்டரில் போகிற ரிலீஸ் பண்ணுங்கள் படத்துக்கு. சினிமாவுக்கான வாழ்நாள் காலம் குறைஞ்சிருச்சு, அதற்கு பதிலாக வியூவர்ஸை தான் நான் மதியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சினிமாவை என்ன நீங்கள் அப்படின்னாங்க. இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக இன்னொன்று வேறு, இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பணம் சம்பாரிச்சு அத்தனை ப்ரொடியூசர் உட்காந்துக்கிட்டு சினிமாவே ஓடலைன்னு சொல்லிட்டு படம் எடுத்துக்கிட்டு இந்த வேலையை மல்லிப்பாட்டி விட்டு விறுவிறுன்னு நிறைய வேலை செய்வதான் முக்கியம். அந்த கவுன்சில் அறிக்கை அதுதானான்னு தெரியல முழுமையாக. ஏன்னா எனக்கு அதில் வந்து சத்யஜோதி தியாகராஜர் இருந்தார், அவர் அறிவானவர். இல்லை சேர்க்கை சரியில்லை, அவருக்கும் தெரியல. இல்லை அங்கே நடிக்காது இங்கே நடிக்காதுன்னு. அதை நான் அமித் சார் சொன்னால் அப்படியே சொல்லியிருக்காங்க, சும்மா இருக்க மாட்டாங்க வேறு அப்படின்னாரு. அதை இப்படி இருக்க காலச்சூழலில் விக்ரம் சுகுமாரன் போல் இங்கே 100 இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா? நமக்கு முன்னாடி இருப்பவர்களை எப்படி கொண்டாடுகிறோமோ. நான் சமீபத்தில் ஒரு கவிதையினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு படிக்கும்போது அந்த அம்மா வந்து வெளிநாட்டு அம்மா விமானத்தில் போகும்போது தன்னோட ஒரு செடியை தூக்கிட்டு போகிறதா சொல்லி வர கவிதையில், ஏன் எப்பொழுதுமே கையில் ஒரு செடியை தூக்கிட்டு போகணும் நாடு விட்டு நாடு போகும்போது அப்படின்னா, தன் வேர்களோடு இருக்கிற தொடர்பை விட்டு போகாமல் இருப்பதற்காக நான் தூக்கி செல்கிறேன்னு சொல்லுவான் அந்த கிழவி. அதை போல் நமக்கு முன்னாடி இருப்பவர்களை வந்து நம்முடைய முன்னோடிகளை எப்படி கொண்டாடுகிறோமோ அப்படி நமக்கு பின்னாடி வந்தவர்களையும் கொண்டாடுவது ரொம்ப முக்கியம். பின்னாடி வருபவர்களுக்கு இந்த இருக்கான் பிரமாதமான அவர் சொல்கிறது ரொம்ப முக்கியம். என்னுடைய இயக்குனர் பார்த்திபன் அவர்களை நான் எப்பொழுதும் நினைத்து கொள்வதற்கான காரணம், பாக்கியராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர். தன்னுடைய இயக்குனரை கொண்டாடும் பொழுது எவ்வளவு மனம் மகிழ்ந்து மனம் நிறைந்து கொண்டாடுவாரோ, அப்படி எந்த சாதனையும் செய்யாத தன்னுடைய உதவியாளனாகிய என்னை கொண்டாடும் போதும் அதே போல் பழனி பிரமாதனால் என்னை கொண்டாடுவார். அப்போ தனக்கு முன்னாடி இருந்தவரை கொண்டாடுவதை போல் பின்னாடி இருந்தவரை கொண்டாடுவது ரொம்ப முக்கியம். அப்படி விக்ரம் சுகுமாரனை கொண்டாடி இருக்க வேண்டும் அப்படின்னா கொண்டாடி இருக்கணும். முன்னாடி போது பின்னாடி கொண்டு ஒருத்தர் பிரமாதம் ஒரு வேலை செஞ்சுருக்கானே, வேலை செய்கிறானே அப்படின்னு. இந்த புத்தகத்தில் வந்து ஒரு வரி கேமராமேன் வந்து ஒரு வரி சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து இந்த படத்தில் வேலை செய்யும் பொழுது எடுத்த முடிவுகளை இன்றைக்கி எடுப்போமான்னு எங்களுக்கு தெரியல. காரணம் இளமையின் காரணமாக மிக அசாதாரணமான முடிவுகளை சாதாரணமாக எடுத்தோம் அப்படின்னு. விக்ரம் சுகுமாரன் இருந்திருந்தால் இன்றைக்கும் அதே அசாதாரணமான முடிவுகளை சாதாரணமாக எடுத்தோம். அப்படி எவர் ஒருவர் தன்னுடைய துறைகளில் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் நிலைத்து நிற்கிறார்கள். அதுக்கு வந்து வயது இளமை அதெல்லாம் காரணம் கிடையாது. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அந்த முடிவுகள் எடுக்கணும். எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கனியணும். கனிவதற்கான விஷயத்தை பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் இல்லையா? கலையரசனை ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஃபோன் பண்ணி கூப்பிட்ட ஒரு உதவி இயக்குனர் வரல, அந்த உதவி இயக்குனர் இருப்பார். அந்த உதவி இயக்குனரை தூக்கி கொண்டு போய் இயக்குனர் ஆக்கிற முழு பொறுப்பு கலையரசனுக்கு இருக்குது. கலையரசனுக்கு மட்டும் இல்லை, கலையரசனுக்கு உதாரணம்.
கலைச்சனை ஏன்டா பைபிளில் இத்தனை பேர் உட்காந்துருக்கேன் என்னை மட்டும் கோர்க்குற மாதிரி நினச்சிக்கூடாது. இல்லை அது போல் இல்லை சக்தி சொல்கிறேன் கண்டிக்கிட்டு இல்லை தொடர்ச்சியாக பண்ணுறது முக்கியம். தொடர்ச்சி அது வருமானம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கல்யாணத்துக்கு போகும்போது 10,000 மொய் செய்வாங்கன்னு, அந்த மொய் மறுபடியும் திருப்பி அடுத்த அவன் செஞ்சால் தான் இவன் செய்வான் திருப்பி. அது தெரியாது உங்களுக்கு முதல்ல. இல்லாட்டா மைக்கு போட்டு கூப்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு பீஞ்சூரில் தெரியாது, மைக்கில் கூப்பிடுவாங்க. தான் வேலைராமூர்த்தி தெரியும் எப்படி சிரிக்கிற பாருங்க, மைக்கில் கூப்பிடுவாங்க ஆளுங்க. தங்கச்சி மகளுக்கு மொய் செஞ்ச வகையில் பண்ண பணம் 10,000 இன்னும் வந்து சேரல. ராமமூர்த்தி எங்கே இருந்தாலும் வர வேண்டியது மாதிரி ராமமூர்த்தி பந்தியில் உட்காந்து தான் உதறிட்டு வரணும். அந்த மாதிரி பதிலுக்கு பதில் செய்வது இல்லாமல் செய்வது இயல்பாக ஒருவர் தாங்கி பிடிப்பது என்பது இருக்கு இல்லையா. இன்றைக்கி சிவனம்மான்னு ஒன்று தெரிஞ்ச உடனே இத்தனை இயக்குநர்களை கொண்டாடுவதை சொல்லி மகிழ்கிறார்கள் அந்தம்மா. அப்போ ஒரு இடத்துல தெரிஞ்சிட்டா போதும், அந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டா போதும், அதை தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கிறது. இதை ஏன் என்னாலேயோ அமீராலேயோ ஒரு மேடையில் உட்காந்து அவனை வச்சு நீ படமுன்னு சிரிச்சிக்க முடியுதுன்னா, நாங்கள் அமீர் கமல்ஹாசன் ரசிகன், நான் ரஜினிகாந்த் ரசிகன். ஆனால் 2 பேருக்கு பிடிச்ச ஒரு வருஷம் என்னென்னா, 2 கை 2 கால் இல்லாட்டினாலும் இந்த காலி பொழைச்சிக்குமா சார், இந்த காலி கெட்ட பைசாருன்னு நினச்சி இருந்தவங்க. மகேந்திரன் சார்கிட்ட சொல்லி நான் மகிழ்ந்திருக்கேன். எப்படி சார் அப்படி ஒரு வருஷம் எழுதுறீங்க அப்படின்னு. அது நம்ம தானே அப்படிம்பாரு, அடிக்குறல் அது நம்ம தானே அப்படிம்பாரு. அதை போல் நாம் தொடர்ச்சியாக வலுவோடு இருப்பது என்பது எல்லாராலும் இருக்க முடியாது, எல்லாரையும் எதிர்த்து பேச முடியாது. சினிமாவில் ஏன் இவ்வளோ அழுத்தத்துக்கு ஆளாகிறான், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது சினிமா லைஃபு, ஏன் இவ்வளோ ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு தன்னை தளர்த்தும், அது தன்னை ரிலாக்ஸ் பண்ணணும் நம்பி வேறு காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறா அப்படின்னா, ஒன்றத்தையுமே சொல்ல முடியல. எவன் வாய்ப்பு கொடுப்பான், எவனை நாளைக்கு கும்பிட வேண்டியிருக்கும், எந்த காரை திறக்க வேண்டியது தெரியாததுனால மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது, எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது இல்லைங்கும்போது ஒரு அழுத்தமும் இல்லை. என்ன செய்ய போகிறோம், நம்ம போய் நிம்மதியாக தூங்க போகிறோம், அவன் தூங்காமல் இருக்க போகிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறத பேசாமல் போயிட்டோம்னா நம்ம தூங்காமல் இருப்போம். ராத்திரி அவன் நிம்மதியாக தூங்குவான். நம்ம நினச்சதை பேசிட்டோம்னா அவன் போய் தூங்காமல் இருக்க போகிறான், நம்ம போய் நிம்மதியாக தூங்க போகிறோம். அப்போ நமக்கு பிபி வராது, நமக்கு ஹார்ட் பிளாக் கிடையாது, நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பாட்டுக்கு அடுத்த நாள் புத்தகத்தை படிச்சுட்டு வேலராமூர்த்தியவோ பிரபஞ்சனையோ படித்து விட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருக்கலாம் இல்லையா. அப்போ இங்கே அதை போல் வாய்ப்பு எல்லோருக்கும் அமைவதில்லை. விக்ரம் சுகுமாரனுக்கு அமைஞ்சதுக்கான காரணம் அவருக்கு தைரியம் தான். எனக்கு சோப்பு டப்பா கூட கிடைக்கல அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல முடிஞ்சு அப்படின்னா, அதெல்லாம் வாங்கிக்கலாம் பரவாயில்லன்னு நினச்சிருக்கான். அதை போல் 100 பேர் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். சுற்றி கொண்டே இருப்பவர்களை எல்லோருமாக சேர்ந்து அவர்களின் கனவுகள் நனவாக அதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கான துவக்கமாக இந்த விழா இருக்கும் எனில் நான் உங்களைப் போலவே பெரிதும் மகிழ்வேன். விக்ரம் சுகுமாரன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் வழியில் பல விக்ரம் சுகுமாரனை உருவாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.